கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்கள் பானூர்களே, இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து நீங்கள் தாங்கும்படி அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு தலைப்பாக கிறிஸ்துவின் ஆசீர்வாத ஈவுகள். கிறிஸ்துவின் ஆசீர்வாத ஈவுகள். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஈவுகள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஈவு என்னன்னா இளைப்பாறுதல். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. இந்த நாளில் பல விதங்களில் வருத்தப்பட்டு ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் ஒரு சரியான சமாதானம் இல்லை, பிள்ளைகளால் சமாதானம் இல்லை, மற்றவர்களாலும் சமாதானம் இல்லை, சரியாக படிக்க முடியல, சமாதானம் இல்லை, சரியாக வேலை வாய்ப்பு இல்லை, சமாதானம் இல்லை, திருமண காரியங்கள் ஒழுங்காக இல்லை, சமாதான கேடுகள் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்தின் பாரத்தினால் தவித்திருக்கிறவங்க கூட ஆண்டவர் சமூகத்தில் வரல. ஆண்டவரை நோக்கி பார்க்க நேரம் சமாதானம் கிடைக்கும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்வரில் ஒரு கள்ளன் ஆண்டுடைய பொறுமை, அவருடைய தாழ்மை, 3 பேரும் சிலுவையில் தான் இருக்காங்க. ஆனால் வேதனை தாங்க முடியாமல் ஒருவன் கூச்ச போடுறான், நீ தெய்வமானால் உன்னையும் காப்பாற்று என்னையும் காப்பாற்றுங்கிறான், பரியாசம் பண்ணுறான். ஆனால் இன்னொரு கள்ளன் சொல்கிறான், ஒரு வாயிலிருந்து வந்த வார்த்தை மனதை திருப்பிற்று. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை பாருங்கள், ஒரு கள்ளனுக்கு உள்ளத்தை தொட்டது. அவன் தன்னுடைய குறைகளை அந்த சிலுவையில் இருந்து உணர்ந்திருப்பான். அவனுக்கு அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சிலுவையின் அடிவாரத்தில் நீங்கள் வாங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். அந்த கன்னி மரியாள் கூட சிலுவையின் அடிவாரத்துலேருந்து போகவே இல்லை. அவங்க உள்ளத்தின் ஆழம், நான் என்னுடைய முதல் பேரான குமாரனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பெற்றெடுத்தேன். அந்த வேதனையை பார்த்த இயேசு கிறிஸ்து கூட அந்த சீற்றனை பார்த்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி ஒரு உறவை கொடுத்து, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதலை அவர்களுக்கு கொடுத்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே செய்யாது. அன்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரிடத்தில் வாருங்க. உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், மனுஷனிடத்தில் சொல்ல வேண்டாம். ஒருவேளை மனுஷனிடத்தில் சொன்னால் நேரே ஐயோ பாவம்னு சொல்லுவாங்க. பின்னால் அவங்க என்ன செய்வாங்க, பரியாசம் பண்ண வாய்ப்புண்டு. ஆனால் நம்முடைய இயேசு ராஜா
நம்ம ஒரு நாளும் பரியாசம் பண்ண மாட்டார். நமக்கு விடுதலை தந்து இளைப்பாறுதல் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரெண்டாவதாக ஈவு என்னன்னா பரலோகத்தின் திறவுகோல். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் தருகிறார். ஒரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். நம்ம இந்த பூமியில் நம்ம எது செய்தோமோ அது பரலோகத்திலே அது நிறைவேற்றப்படும், செய்யப்படும். நம்ம கர்த்தருக்கென்று எதையாவது செய்திருந்தோன்னு வைங்க, அந்த பரலோக ராஜ்யத்தில் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வாய் காணப்படும். ஆகையினால கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது, கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழ்ந்தால் அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்தின் ஒரு திறவுகோலையே கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகையினால அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது தீய ஆவிகளின் மேல் அதிகாரம். தீய ஆவிகளின் மேல் அதிகாரம். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த உலகத்தில் பிசாசின் தொல்லையும் உண்டு. நம்ம சந்தோஷமாக வாழ்வது, சமாதானமாக வாழ்வது, கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிப்பது பிசாசுக்கு பிடிக்கவே செய்யாது. அதை நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் தான் நம்ம வாழணும். அதோடு கூட சர்ப்பங்களும் உண்டு, தேள்களும் உண்டு, சத்துருடைய சகல வல்லமைகளும் உண்டு. எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார்? சத்துவம் தருகிறார், பலன் தருகிறார். அல்லேலூயா! பெரிய காரியம்தான். அதுக்காக அன்பானவர்களே, நம்ம சோர்ந்து போகாதபடி அவரை நாம் சார்ந்து கொள்ளும்போது இந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் தமக்கென்று 12 சீஷர்களை அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு இதைத்தான் சொன்னார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று வாக்களிக்கிறவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு 2 மணி இருக்கும், எப்படி தான் வந்துன்னே தெரியாது, ஒரு பெரிய கருந்தேள் நல்ல இவ்வளவு அகலம் இருக்கும், நீளம் இருக்கும், அப்படியே அந்த கொடுக்கு வேற எப்படி பாத்ரூமில் வந்துன்னு எனக்கே சொல்ல தெரியாமல் அதை மிதிச்சிட்டேன். அது என் காலில் பயங்கரமாக கொட்டிட்டு அன்னைக்கு தான் என்னுடைய பேரன் பாம்பேலேருந்து வந்திருந்தான். அது வரைக்கும் நான் தனிமையாக தான் அந்த வீட்டில் இருந்தேன். நடு ராத்திரி 2 மணிக்கு நாம் வேதனை தாங்க முடியாமல் அழுத போது அவன் பக்கத்தில் என் தங்கச்சிக்கு மகனையும் கூட்டிகிட்டு வந்து இந்த கவர்மெண்ட் ஆசாரிப்பழம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆசாரிப்பழம் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு
மெடிக்கல் காலேஜாக மாறி இருக்குது, இவ்வளவு நேர்த்தியாக இருக்குன்னு தெரியாது. 1969 இந்த ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் இப்போ டிபி ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அப்போ நான் அந்த ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மாதம் நான் வேலை பார்த்தேன். ஃபார்மசியில் வேலை பார்த்தேன். அது ஒன்லி ஃபார் டிபி பேஷண்ட்டுக்கு மட்டும். அப்போ ஃபார்மசிஸ்ட்டாக வேலை பார்த்தேன். நான் அதை தான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷம் குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பேலெல்லாம் இருந்து வந்தனால எனக்கு இதை பற்றி இது இவ்வளோ ஃபார்வேர்டாக இருக்குது, இது மெடிக்கல் காலேஜு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்தது போலேயும் தெரியல. நான் யோசித்தேன், அந்த ஆசாரிப்பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த தேள் கடித்ததுக்கு என்னை அங்கே கொண்டு போகிறாங்களே, நான் சாகிறதுக்கு தான் போகிறேன் போல் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அங்கே போகிற நேரத்தில் எங்களை வரவேற்க வாட்ச்மேன் என்ன விஷயம்னு கேட்டு உள்ளுக்கு எடுக்கிறாரு. அங்கே போனால் நிறைய பேர் நைட் டியூட்டியில் இருக்கிற அவ்வளவு படிக்கிற டாக்டர்ஸு எல்லோரும் வந்து எனக்கு பல்ஸு டவுனாக இருக்குது, பிபி எல்லாம் டவுனாக இருக்குது, அப்புறம் இசிஜி எல்லாம் போட்டு என்னை 2 நாள் ஐசியூவில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்து நல்லா கவனித்ததை பார்த்து தான் நான் எல்லாட்டையும் கேட்டேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இப்படி ராத்திரி இத்தனை பேர் இருந்து கவனிக்கிறாங்களான்ட்டு. ஆமாம், தெரியாதா இது கவர்மெண்ட்டு, இது வந்து மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ தான் எனக்கு தெரியும். அன்பானவர்களே பாருங்கள், அந்த நிலைமையில் லோ பிபி, லோ இது பல்ஸ் இல்லை, எல்லாம் அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட போதிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உயிரோடு இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த செய்தியை கொடுக்கக்கூட ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். அதிசயமான தேவன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் என்ன துன்பங்கள், அதுக்காக அதிகாரம் கொடுத்த தேவன் அந்த தேளை கடிக்காமலும் என்னை கடிக்காமலும் காக்கிறதுக்கு அவரால் முடியும். கொஞ்சம் வேறு பக்கம் கால் வச்சுருந்தேன்னா அது என்னை கொட்டி இருக்காது. ஆனால் அதனால் பாதிப்புகள் வந்தாலும் உயிர் சேதம் வராமல் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அதே போல் பவுலப்போஸ்தலன் பிரயாணத்தில் ஒரு பெரிய கடலில் கொந்தளிப்பில் மாட்டி அவர் தீவில் போன பிறகு அங்கே அந்த நெருப்பெல்லாம் போட்டு குளிர் காஞ்சிட்ருக்க நேரம் ஒரு நெச்சி பாம்பு ஒன்று அந்த பவுலப்போஸ்தலன்ல கடிச்சிட்டு உடனே எல்லாரும் நினச்சிட்டாங்க, இவன் மரணத்துக்கு ஏதுவானவன், எங்கேயோ தப்பி பழச்சி வந்த பிறகும் அவனை விடலை பாத்தியான்னு எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாம் நினச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவன் அந்த அந்த பாம்பு கடியினால் விஷம் ஏறி செத்து போயிடுவான், வீக்கம் கண்டு செத்து போயிடுவான். அவனுக்கு வீங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்த்தர் அதிலிருந்து வல்லமை கொடுத்துருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். அதுக்காக கடிக்காது, நமக்கு ஒரு வியாதி வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆண்டவரை நேசிக்கிறேன் அதனால் வியாதி வராது, ஆண்டவரை நேசிக்கிறேன் பாம்பு கடியே வராது. எல்லாம் வரும், எல்லா பாம்பு கடியும் எல்லா தேள் கடியும் வந்தாலும் அதிலிருந்தும் ஆண்டவர் விடுவிப்பார். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாங்கள் குஜராத்தில் பிப்பல்வாடாவில் நாங்கள் ஊழியம் செய்யும்போது அது என்ன பாம்புன்னு தெரியாது. என்னுடைய கணவரை அது எப்படியோ கடிச்சிருக்கலாம். முழு உடம்பும் அந்த பாம்புடைய வட்டமான அந்த அடையாளங்கள். சிஎம்சி வெள்ளூரில் போய் பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அது ஒரு விதமான நச்சு பாம்பு கடியன். ஆனால் கர்த்தர் உயிர் சேதம் இல்லாமல் பரிபூர்ணமான சுகத்தை தந்து அவங்க உயிரோடு காக்கப்பட்டாங்க. அன்பானவர்களே, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார்.
4வதாக பார்க்கும்போது ஜீவ தண்ணீரை அவர் தருகிறார். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சமாரியா ஸ்திரீயோட பேசும்போது தான் இந்த நிகழ்ச்சி வருகிறது. தாகத்துக்கு தாண்டு தான் கேட்டார். அவ சொன்னா, நான் சமாரிய பெண், நீங்கள் யூதனாக இருக்கும்போது எப்படி என்னிடத்தில் தண்ணீர் கேட்பாய்? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகமடையாது. ஜீவ தண்ணீரை தரக்கூடிய தேவன், நமக்கு பலன் அளிக்கிற தேவன், ஜீவ தண்ணீர். அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் அடையாது என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:28 பார்க்கும்போது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம் அவன் நமக்கு தந்திருக்கிறபடினால அவருடைய கையில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஒரு நாளும் அவங்க என்ன செய்ய முடியாது, யாருக்க கையில் இருந்தும் பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய கரங்களிலே நாம் அமர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாமல் நம்மை நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்திருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்து துதித்து கடைசியில் பாருங்கள், இந்த உலகத்தில் பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த நீதியின் கிரீடம் அந்த நித்திய ராஜ்யத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஆகையினால நித்திய ஜீவனை நமக்கு தரும்போது அதோட ஒரு பெரிய ஈவு என்னது? ஒரு அற்புதமான ஒரு ஈவு. ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி, சிலுவையில் மரித்து, 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காகவே இன்றும் உயிரோடு பிதாவிடத்தை பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன். அன்பானவர்களே, ஒருவேளை என்னை கவனிக்க யாருமே இல்லையே, தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த தேவன் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா! இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கிய அது. நமக்காக ஜெபிக்கிற ஒரு தேவன், பரிந்து பேசுகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற ஒரு தேவன், அன்புள்ள தேவன், கடைசியாக சமாதானத்தை தருகிற தேவன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:25-26 பார்க்கும்போது, நான் வருமளவும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த சமாதானம். ஆண்டுடைய கிரியைகளை கை கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நம்ம வெற்றி சிறக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு விலகி போகிற தேவனும் அல்ல. நமக்காக கிருபை அளிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடினாலே
அவரிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஈவுகள், இளைப்பாறுதல், பரலோகத்தின் திறவுகோல், தீய ஆவிகளின் மேல் அதிகாரம், ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம், நித்திய ஜீவன், சமாதானம், எல்லாம் தேவன் நமக்கு இலவசமாய் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டுடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் இந்த ஈவுகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்திய மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். உமது கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்து கொள்ளும்படியாய் உம்முடைய அநாதி ஸ்நேகத்தால் எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறபடினாலே இவ்வளவு பெரிய ஈவுகளை எங்களுக்கு இலவசமாய் தந்து எங்களை இந்த பூமியில் நடத்தி கடைசியில் ஆண்டவரே ஜெயங்கொண்டு இதை ஆண்டவரே கண்டுகொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். வேதனையோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, தனிமையாக வேதனைப்படுகிறவங்க, சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த நேரத்தில் சமாதானப்படுத்துகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சமாதானம் கடந்து வருது. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய சமாதானத்தால் ஆண்டவரே நிரப்பப்படுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.